கேரமல் சாஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஒரு பேஸ் நல்லா திக்காக இருக்கிற பேன் எடுத்துக்கோங்க. அதில் சுகர் ஆட் பண்ணுங்கள். அந்த சுகர் தானாக மெல்ட் ஆகி வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா கேரமலைஸ் ஆகி வரும். அப்போது நம்ம பட்டர் ஆட் பண்ணுறோம். அந்த பட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷைனிங் கன்சிஸ்டன்சி வரும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ஸ்டேஜில் நம்ம மில்க் ஆட் பண்ண போகிறோம். இதில் ஒவ்வொரு ஸ்டேஜுமே பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். பிகாஸ் இது கையில் பட்டுச்சுன்னா ரொம்ப ஆழமாக போகும். அண்ட் லாஸ்ட்டாக நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறேன். இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த சாஸ் நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்லிங்ஸாக யூஸ் பண்ணலாம், ப்ரௌனி மேலே டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஐஸ்கிரீம் மேலே போட்டு சாப்பிட்லாம். ஸோ இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ரெசிபி வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரெசிபி ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.